கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:19 ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவாரே, குறைகள் தீர்ப்பவாரே, கூட இருப்பவாரே, குறைகள் தீர்ப்பவாரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஓற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாமரவால், ஜெயமே வாமரவால், ஜபமே வம் தயவால், தினம் ஜபமே வம் தயவால், உரரா உரரரா உபரரிரரரா, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, மீட்பினாலுக்கன, மீட்பினாலுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, அககரரரரா அபரிரரரா அபரிகரரா அகரகரரா அபரிரரரா, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், இக்காலம் ஓதுகிறோம், இக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், நாங்கள் எதிரியை வென்று விட்டோம், உமாரா உமாரா ரிமாரரிரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், உபிரா உபரா ரிபரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், நாரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 3வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்கிறோம். ஆரங்கள் அஷ்டகரங்களையும் தலை மூட்டுக்களையும், தலை முக்காடு, சரி, இதெல்லாத்தையும் அந்த நீக்கி போடுவேன் அப்படிங்கிறார். நீக்கி போடுவேன்னா இதெல்லாமே பெருமையினுடைய ஒவ்வொரு பாட்டா இருக்குது. பெருமை பெருமை பெருமை. இந்த பெருமையில ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல வெயில், VEIL, வெயில் அப்படின்னு போட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரேக்க மொழியை தான் பார்க்கிறோம். இவரை தேடி பார்த்தேன், ஒன்றும் சரியா ஒன்றும் சரிப்பட்டு வரல. சரி, இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா கெட்டா பிட்டாஸ்மா, கெட்டா பிட்டாஸ்மா, கெட்டா KATA கெட்டா, பிட்டா PETASMA பெட்டாஸ்மா, கெட்டா பெட்டாஸ்மா, திரும்ப சொல்றேன், கெட்டா KATA கெட்டா, பெட்டாஸ்மா பெட்டாஸ் PETASMA. இதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, தட் விச் செப்பரேட்ஸ் அவுட் பிஃபோர். செப்பரேட் அவுட், செப்பரேட்னா ஒன்றுல இருந்து இன்னொன்று பிரிக்கிறது தான். இப்போ முகம் இருக்குது, ஒரு முக்காடு போடுறோம், இந்த முக்காடு பிரிக்குது, அந்த சகோதரனுடைய முகத்துக்கும் உலகத்துக்கும் ஒரு கவரிங் வந்துருச்சு. கெட்டாங்கிறதுக்கு என்னன்னா பிஃபோர், முன்னாடிக்கிறது கெட்டா, அதான் கெட்டா பெட்டாஸ்மா. இது ஃபர்ஸ்ட் ஒரு பெண் இதை போடுறாங்க.
ஏன் பெண் இதை போடணும், ஆண் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கார். பெண் வர்க்கத்திற்கு கோவம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, இதுதான் பைபிள் சொல்லுது. ஆண் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கார். நம்முடைய தேவன் ஆண் பால் மேல். ஆனால் வேறு மதத்தில் இருக்கவங்களாம் பெண் பாலில் இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை, ஆண் பால் நம்ம இருக்கிறது. இப்போ எல்லா ஆண்களுக்கும் தங்களுடைய முகத்துக்கு முன்னாடி முக்காடு போட தேவையில்லை. ஆனால் ஒரு பெண் அந்த முக்காடு தேவை. இந்த முக்காடுங்கிறது எதற்காக அப்படின்னா, தன்னை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். நேற்று நானும் எங்கள் டாக்டர்மாவும் லேக்கை சுற்றி ரவுண்ட்ஸ் போகிறோம், வாக்கிங் போகும்போது சில வாலிப பெண்கள் அருவருப்பாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என் டாக்டர்மா சொல்கிறா, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நடக்கிறதுனால எவ்வளோ பேருடைய மனது அதை பாதிக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். ஆண்களுடைய மனது பாதிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி அரைகுறை ட்ரெஸ். அந்த அரைகுறை ட்ரெஸ்ஸு அவங்க ஆஃப்கோர்ஸ் யூத் கிரேக்கர்கள் அவங்கெல்லாம் அந்த ஃபுல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த முகத்தை திறந்து வச்சுருப்பாங்க. அந்த முகத்தை மூடுறதுக்கு ஒரு முக்காடு போட்டிருப்பாங்க. அந்த முக்காடு அவரில் மறைக்கிறது. சரி, இது பெண்களுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த கட்டா பிரசாமாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்தீங்கன்னா, எபிரேயர் 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறது. திரை, இங்க ஒரு திரையை பார்க்குறேன். இது என்ன திரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் செப்பரேட் பண்ணுற ஒரு திரை. பழைய ஏற்பாடுங்கிறது ஒரு நிழல். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிஜமாக மாறிது. ஆனால் அது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தின வசனத்தை அவசியம் நமக்கு புரியும். நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றுக்கொள்ளும்படி. நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாடு எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாக்கிய தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது சுவிசேஷத்தின் மூலமா குமாரன் வெளிப்படுகிறார். அது எது வரேன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முடியுது. அப்போஸ்தலர் ஆவியானவர் வெளிப்படுகிறார். 3 காலங்களில் தங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துறதா தான் நாம இங்க பார்க்கிறோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 12. நமக்கு, யாருக்கு? நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை பற்றி கொள்வது. முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மனிதர்கள் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, அது சந்தேகம் இல்லை. ஆனா அவர்களுடைய மரணம் நம்பிக்கை கிடைக்கும். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எப்படி கிடைக்குதுன்னா, அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு அடைக்கலம். அடைக்கலம் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. ஒரு மதத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். புத்த மதம். புத்தர் என்ன சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடவுளே கிடையாது. பிரச்சனை, கடவுளே கிடையாது. ஆசைதான் அழிவுக்கு காரணம். அது அவரோட கண்டிப்பாக டெஃபினிஷன். ஸோ நீங்க ஆசையை நீ அழிச்சிட்டேன்னா நீயே சந்தோஷமா வாழலாம். இவ்வளவுதான் சொன்னார். ஆனா அந்த புத்தரை கடவுளாக்கிட்டாங்க. அவங்க புத்தர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் அவர் சொன்னார். ஆனா அவங்க அதை விட்டுட்டு அவரை கடவுளாக்கிட்டாங்க. அதனால இங்க நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு அடைக்கலமாக வந்தது வேத வாசனம். பழைய ஏற்பாட்டில் நிழலை பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் நிஜத்தை பார்க்குறோம். ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களை நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளையும் பொய்யுறதன் அப்படி செய்தார். எப்படி செய்தார்னா, அதர்தசம் எப்படி செய்தார்? அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமாக ஆத்துமா நங்குரமா இருக்குது. அப்ப ஆத்துமா நங்குரங்கிறது ஒரு கப்பல் இருக்கு. அந்த கப்பல் அசையாம இருக்கிறதுக்கு ஒரு நங்குரத்தை போடுவாங்க. அந்த நங்குரம் கீழ் நோக்கி போகும். ஆனால் நம்முடைய நம்புகள் மேல் நோக்கி போகுது. எப்படி மேல் நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திரைக்குள்ளே போகிற ஆத்மா. அந்த திரைங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு சரீரமாகிய திரை. இதுதான் 20 வசனம்.
நமக்கு முன்னோடியான இயேசு மெல்கிதேசேக்கு முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியர். மெல்கிதேசத்தின் முறையின்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மெல்கிதேசுக்கு தாய் தகப்பன் இல்லாதவன். ஒரு குருடனு கூட அப்பா பேர் இருக்கு, பெர்தேமியோ, வர் மகன், தேமியுடைய மகன் இவன் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகப்பன் தாய் கிடையாது. அதே ஒரு பேட்டர்ன்ல வந்து மெல்கிதேசு முறைமையின்படி நித்திய பிரதான ஆசிரியர் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்துக்கிறார். அந்த திரைங்கிறது ஒரு பெண் போடுறது திரை, கெட்டா பெட்டாஸ்மா. ஆனா இது வேதத்தில் உள்ள திரை. அது எபிரேயர் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். 9:3. இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்தலம் கூடாரம். இரண்டாம் திரைக்குள்ளே இது எதற்காக இங்க நம்ம சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 9:11 கிறிஸ்துவானவர். இந்த கிறிஸ்து மேசியாவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியர் வெளிப்பட்டு வரப்போகிற நன்மை. வரப்போகிற நன்மைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வகையான நன்மையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மை நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார், இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட செய்கிறார், நமக்கு வேதத்தை போதிக்கிறார், ஆவியாளர் நமக்குள்ள இருக்கிறார். இதெல்லாம் ஒரு நன்மை நம்ம பிரசன்ட் டேல நம்ம அனுபவிக்கிறது. நீங்க அனுபவிக்கிறீங்களா எனக்கு தெரியாது, நான் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு செய்தி எழுதி முடிச்சாச்சு. திங்கட்கிழமை என்ன செய்தின்றது நீங்க என்ன டாபிக்குங்கிற உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கிவிங் கார்டு. ஆனா அதை நான் எழுதி முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்த உடனே எழுதி முடிச்சிட்டேன் டக்குன்னு. இது பிரசன்ட் டேல இருக்கிற ஆசீர்வாதம். ஆனா இனி நமக்கு கிடைக்க போறது, ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை கணக்கு வைத்திருக்கிறார். அந்த பிரயாசத்தின்படி அதற்கு பிரதிபலனை கொடுக்க அவர் வல்லவர். இதெல்லாமே சேர்ந்துதான் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்ட இந்த கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரம் ஒரே தரம் பரிசுத்தத்தில் பிரவேசித்து நித்திய மீட்டை உண்டு பண்ணினார். இந்த நித்திய மீட்டை உண்டு பண்றதற்கு அவர் பாதை விடுறார். எல்லாத்துக்கும் ஒரு கீ வார்த்தை அவருடைய சரீரமாகிய திரை. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் யாருங்க தான்? நம்ம தான். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எது வர போகணும்னா நித்தியத்து வர போகணும். நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசத்திற்கு இயேசுவானவர் தமது மாமிசத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவன்மான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடி அந்த மார்க்கத்தின் பிரவேசத்திற்கு அவருடைய ரத்தத்தால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது. தைரியம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் இருக்குது. நாங்கள் போறது சரி. முதல் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. 2வது வார்த்தை கலுமா. கலுமா KALUMA. கலுமா. இது என்னன்னா ஒரு துணி. கலுமா. இது நாம் புரிந்து கொள்றதுக்கு எடுத்துக்கலாமா? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது 7 வாசிப்போம். மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகத்தில் ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சு. மோசே, எங்களால் உன்னை பார்க்க முடியலப்பா, ஒரு முக்காடு போட்டு போற சொல்லி மக்கள் சொல்றாங்க. அவர் முக்காடு போட்டுட்டு வர்றார். இது ஒரு துணி. திரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரீரத்தை பார்த்தாச்சு, பரலோகத்தை பார்த்தாச்சு. இது லிட்ரல் துணி. கவரிங் இஸ் யூஸ்ட். இங்கிலீஷ்ல இந்த கலுமா கவரிங் இஸ் யூஸ்ட். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மேலும் ஒளிந்து போகிற முடிவை இஸ்ரேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடை போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுவது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணில் காண்கிறோம். ஆவியானது மகிமையில் மகிமை ஒரு டக் 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 மேலே போயிட்டே இருக்கும். போன வருஷம் நம்ம எபிரேயர் கிளாஸ் தெரியாது, கிரேக்க மொழி தெரியாது.
எப்பயோ ஒன்று நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. அரட்டோஸ் படித்தவன் இல்லை, நான் சொல்ல மாட்டேன். கிரௌனுக்கு நான் வார்த்தைகள் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸ்டெஃபனாஸ் இதெல்லாம் பார்த்துருவேன், இல்லை நான் சொல்லலை. ஆனால் டெய்லி ஒரு வசனம், டெய்லி ஒரு வார்த்தைக்கு பல விளக்கங்கள். இது மகிமை மேல் மகிமை பெறும். எஸ், கவரிங் இஸ் யூஸ்ட். ரைட். மூணாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போயிடும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரி ப லா ஆன், பெரி போ லா ஆன், போலாயான், பெரி PERI, PERI, பெரி, போலாயான், BOLAION, போலாயான், பலாயான், பெரிபுலாயன். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டிருக்க உலகம். இது முக்காடு, மோசே போட்ட முக்காடு வேற, இந்த முக்காடு வேற. மோசே முகத்தை பார்க்கக்கூடாத அளவு ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சு. அவர் அந்த முக்காடு போட்டாரு. அது பழைய ஏற்பாட்டு இல்லை, ஃபுல்லாக அந்த நிழலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்திரீ முக்காடு போடணும், அது கம்பல்சரி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப நான் வசனத்திலிருந்து வாசிக்கணும். 11வது அதிகாரம் 3வது வசனம். ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கும், தேவன் தலையா இருக்கு நீங்க அறிவீங்க. ஜெபம் பண்ணுகிறத போதாவது தீர்க்கம் சொல்ற போது தன் தலையை மூடி இருக்கிற புருஷன் தலையை பண்ணுவேன். ஆண் முக்காடு போடக்கூடாது. ஃபேக்ட். ஜெபம் பண்ணுறது பெண் மூடிக்குள்ளா தன் தலையை கனவனப்பட்டது, அது அவளுக்கு தலையை சிரைக்கப்பட்டதை போட்டுங்க. அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு முக்காடு போடக்கூடாதுன்னு நினச்சேன்னா மொட்டை போட்டுக்கோ. மொட்டை போட்டால் இந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. 7வது வசனம். புருஷனானவன், இதைத்தான் நான் உங்களுக்கு முதல் இன்ட்ரோடக்ஷன் சொன்னது, நான் வசனத்தில் காட்டேன். புருஷனானவன் தேவனுடைய சாயலாலும் மகிமையா இருக்கிறபடினாலே தன் தலையை முக்காடு போடுறேன். ஸ்திரீயானால் புருஷனுடைய மகிமையா இருக்கிறது. புருஷன் ஸ்திரீ நேரத்தை தோன்று விட்டனால அதனால 10வது வசனம். ஆகையால் தூதர்களின் நிமித்தம், இது தூதர்லாம் பறக்கிற தூதர்கள் கிடையாதுங்க, எங்களை தான் தூதர்கள்னு சொல்றாங்க. இங்கே பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் முன்னாடி இங்கே உட்காந்துருக்கீங்க, அழகாக முக்காடு போட்டுட்டு நீங்கள் இருக்கிறதே தெரியும், உங்கள் முகத்தை கூட நாங்கள் பார்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் முக்காடு. ரைட். இப்போ வேல் குத்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3:19 ஆரங்கள் அஸ்தகடாக்களையும் தலைமூட்டுகளையும். இந்த ஆரங்கள் பிரேஸ்லெட் அப்படின்னு BRACELETS பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டுக்கு வாழையடுங்க. இப்போ ஆண்கள் எல்லாம் பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. ஆண்களுக்கு என்னமோ ரொம்ப அந்த பெண்களுடைய அட்ராக்ஷன் ரொம்ப வருது. கம்மல் போட்டிருக்காங்க. என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாத சில காரியங்கள். ஒரு ஆண் மாதிரி இருக்கும், ஒரு பெண் மாதிரி இருக்கணும். பொம்பளை பிள்ளை ஜீன்ஸை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு cannot accept this. சரி. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 22வது வசனத்தில் ரெபெக்கா பார்த்தாச்சு. ரெபெக்காளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார் எலியேசர். ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின்பு அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதரி, பொற்காதில் போடுறதுக்கு 1/2 சேக்கல், காது பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அவள் கையிலே 10 சேக்கல் எடையுள்ள பொண்ணுள்ள 2 கடங்களை எடுத்து கொடுத்துட்டு கேட்கிறார், நீ யாருடைய மகள் அப்படின்னு சொல்லி. இப்ப கேட்குறா, எங்களுக்கு நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டில் வைக்கோல் இருக்கு, தீவனுக்கு தங்குற கடை இருக்குன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டோன்னா, கர்த்தரை பணிந்து ஒரு 27வது வசனத்தில், இது ஏன் இது கிடையாதம்மா, நீ பாட்டுக்கு நினைச்சிடாத, நான் மேனேஜர், இந்த கடகங்களுக்கு காதலிக்கு ஓனர் யார் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நிற்கவில்லை,
நான் ஒரு வெஹிக்கிள் தான், என்னை பாட்டுக்கு நீ பாட்டுக்கு நன்றிலாம் நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் பிரியாணப்பட்டவர்களே, கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்து வந்தார். இந்த காரியத்தை ஓடி தாய் வீட்டில் இருக்கு. லாபான் வெளியே வர்றார். லாபான் எதை பார்க்கறான்னு 30வது வசனத்தை பாருங்க. விவரமானவருங்க. லாபானையே ஏமாத்தினாரு. ஆனால் லாபான் எவ்வளவு ஷார்ப் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நம் சகோதரி தரித்திருந்த காதணி அது கையில் இருக்கிற கடாகங்களை பார்த்து இன்னபடி அந்த மனுஷன் வந்து அவன் நம்புறான். நீ கதையெல்லாம் விட்றியா? அந்த காலத்துலலாம் கோல்டு கவரிங் கிடையாது, இப்போ தான் இருக்குது. நமக்கு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு உங்களால் முடியும், என்னால் கண்டுபிடிக்கிறது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. சரி, அப்போ இந்த கிஃப்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 24வது அதிகாரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அருகே வந்து 31 அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வரும். அநேக ஆலயத்தில் இந்த வசனத்தை எழுதி போட்டு கர்த்தரால் ஆனால் அது சொல்றது யாருன்னா ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் அறியாத விக்கிரத்தை வச்சிருக்கிற லாபான் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாம் அந்த பார்த்துட்டு ஆமா ஐயா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும். 47வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 47வது வசனம். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், நான் மில்கால் நாகருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவளுடைய மகள். அப்பொழுது அவளுக்கு காதலை போட்டு தலை குனிந்து திரும்ப மறுபடியும் சொல்றார். எல்லாத்தையும் நடந்தெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 53வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமை பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து கிஃப்ட் கொடுக்குறாரு. எல்லாரும் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்ணை அனுப்பணும், கொண்டு போகணும். சரி, இது முதல்ல நம்ம பார்த்த ஒரு பிரேஸ்லெட். ரெண்டாவது ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பிரேஸ்லெட்டோட சேர்ந்துருக்குது. அது என்ன நான் பார்ப்போமா? ஆதியாகமம் 38வது அதிகாரம் 1 வேசி ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு பெண். 38வது அதிகாரம் 2வது வசனம். இங்க ஹீரோ யூதா, நம்ம துதிகளுக்கு வருகிற அந்த யூதா தான் நம்ம அங்கே பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 38வது அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரனை விட்டு அதுலாம் ஊரான். அதுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுலாம் குகையை பார்த்தோம். அதே அதுலாம் ஊராகிய கானானுடைய குமாரத்தையை கண்டு, கானானுடைய குமாரத்தை, இந்த கானானியரோடு அவங்க சேரக்கூடாது. அதனால்தான் ஆபிரகாம் இங்கெல்லாம் எனக்கு கொண்டு பார்க்கக்கூடாதுப்பா, மகனுக்கு என் மருமக எங்கள் தேசத்திலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னார். குமாரை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளுடைய சேர்ந்தால் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரத்தையை பெற்றால் ஏர் என்று பெயரிட்டார். ரைட். ரெண்டாவது பாருங்க, மறுபடியும் கற்பவதியாகி ஓனான் என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு இந்த திருமணம் பிடிக்கல. 2 வயலையும் அடிச்சு காலி பண்ணிட்டார். 2 டெட். கர்த்தர் அவனை அழித்து போட்டார். 7வது. அடுத்து பாருங்க, மறுபடியும் அவனை என்ன செய்யறாரு? 10. அவன் செய்து கர்த்தர் பார்வைக்கு போடலான்னு அவனையும் அழிச்சு போட்டார். இப்போ யூதா பார்க்குறாரு, இனி 3வது ஒரு பையன் இருக்கான், அவனையும் இந்த பொண்ணுக்கு கட்டி கொடுத்தானா பிரச்சனை ஆகிட்டு நைஸாக சொல்கிறாரு, பையன் சின்ன பையனாக இருக்கான், வளரட்டும், ஏஜ் கொஞ்சம் வளரட்டும், அதுவரை நீ இங்கே உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்துக்கொண்டு சொல்லி நைஸாக அனுப்பி விட்டார். தாமார். இந்த தாமார் முக்கியமான கேரக்டருங்க. இந்த தாமார் இவ்வளோ ரொம்ப விவரமான ஒரு பெண் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த யூதா வம்சத்திலிருந்து தான் எனக்கு பிள்ளை வரணும் அப்படின்னு முக்கியப்பட்டுருச்சு. நீ உன் பையனை கொடுக்க முடிவு பண்ணிட்டல, உன் மூலமாக என் சந்ததி வரும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உன் மூலமாக யூதா இஸ்ரவேல அதான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ 14 அப்பொழுது மாமனார் தன்னுடைய ஆடுகளை மயிர்க்கத்திற்கு திம்னாவுக்கு போனாங்க. தாமாருக்கு நியூஸ் வந்துருச்சு. இவங்களாங்க ரொம்ப விவரமா இருக்காங்க, ஸ்பை வச்சிருக்காங்க. இன்னைக்கும்
யூதட்ட ஸ்பை தான் நம்பர் 1. மொசாட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மொசாட்டை பொறுத்து பல காரியங்கள் சங்கீதத்தில் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். அது அந்த காலத்தில் அந்த மொசாட் இருந்தது. மொசாட்டுங்கிற பேர் கிடையாது. சேலா பெரியவனாகி தனக்கு கொடுக்கப்படும் என்று அவள் கண்டபடினாலே தன் கைப்பண்ணுக்குரிய வஸ்திரத்தை களைந்து முக்காடுகளை மூடிக்கொண்டு முக்காடு, இதுதான் முக்காடு. இந்த முக்காடை தான் நான் உங்களுக்கு கிளாஸ் சொன்னேன். இப்போ திம்னாவுக்கு போகிற வழியிலே நீரூற்றுக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டான். யூதா அவளை கண்டு முக்காடு போட்டுக்கலாம். இந்த பொண்ணு முகம் தெரியல, மருமகன்னு தெரியாத அவளுக்கு. அவளை தன் முகத்தை மூடினாலே அவள் ஒரு வேசி என்று நினைத்து, அந்த வேசிகளுக்கு நான் ஒரு பர்டிகுலர் வகையில் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊரில் எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் கேட்காதீங்க. ஒரு நைட்டில் ஒரு லாரியெல்லாம் போகிற இடத்துல ஒரு பொண்ணு நிறையா மல்லிகை போச்சுக்கிட்டு வெத்தலையை போட்டுக்கிட்டு பெரிய லிப்ஸ்டிக் போட்டுட்டு அப்படியே ஸ்டைலாக நின்று ரோட்டை நின்றுக்கிட்டே இருந்தான்னா கிளாஸிக்காக ஒரு வேசி. நான் சொல்கிறது ரைட்டா? உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டே மாதிரி. அந்த வழியாக போகும்பொழுது நீர் என்னுடைய வரும்படி எனக்கு என்ன தருன்னு கேட்குறேன். அதற்கு அவர் என்ன சொல்லுவாங்க, மாமனார், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டை அனுப்புகிறேன், ஆனால் அதுவரை எனக்கு ஒரு செக்யூரிட்டி. தாமரை எவ்வளோ விவரமாக இருக்கா பாருங்க. என்ன உனக்கு வேணும்னு கேட்டேன்னா, உங்களுடைய மோதிரம், உங்களுடைய ஆரம் வந்து பிரேஸ்லெட் அவர் ஒன்று போட்டிருப்பார். அது எப்படி இருக்குன்னு தெரியாது, அது ஒரு பர்டிகுலராக இருக்கும், அது அவருடைய கையில் தான் இருக்கும். உங்களுடைய கோல் இதை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி முக்காட்டை கலைந்து கைம்பண்ணுக்குரிய வசதி. இப்போ இவர் திரும்ப வந்து இவருடைய அடமான பொருளெல்லாம் வாங்கின வர்றாரு, வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டாடுறாரு, அக்காவை காணி எஸ்கேப். பையன் ஒருத்தரே கேட்குறாங்க, ஒரு வேசி பையங்கெல்லாம் வேசிலாம் கிடையாது, போயான்னு துரத்தி விட்டாங்க. சோகமாக வர்றாரு. இப்போ தாமர் பெர்மனண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்த உடனே இவர் ரொம்ப நல்ல மனுஷன் பார்த்தீங்களா, இவர் மூலம் தான் கப்பானா தெரியாம ஒரு கோபம், அப்படியே மீசெல்லாம் துடிக்குது, டக் 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 டக், மூச்செல்லாம் சிவப்பாயிருக்கும். என் மருமகளை நான் கொல்ல வேண்டும், சுட்டரிக்க வேண்டும், வாருங்கள். 24 3 மாசத்துல வெளியே வந்த உடனே மாமனார் இடத்துல அடமானத்தை அனுப்பி, இந்த பொருள்களை உடையவன் மூலமாகத்தான் நான் கர்ப்பமானேன், சோரி முடிச்சிட்டான். அந்த காலத்தில் கோர்ட்டும் கிடையாது, கேஸும் கிடையாது, எவ்வளோ வியாபாரமாக தாமரசங்க என்று அந்த கோல் யாருக்கிட்ட ஆரம் யாரு, முத்திரை மோதல் யார் பாருன்னு சொல்லி பார்த்து அவள் நீதி உள்ளவனை சொல்லி முடிச்சிட்டான். ரெட்டை பிள்ளை பிறந்துச்சு. இவன் எங்கே வந்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பாங்க. மத்திய 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் தாமருடைய பேரை வந்துருச்சு பாருங்க. மத்திய 1வது அதிகாரம் 3வது யூதா பாரோசை சாராவையும் தாமரடியின் பெற்றோர். அடையாளமாக மாறிடுச்சுங்க. அந்த அடையாளமாக மாறினது தான் ஆண்டவர் தூக்கி போட்டோம். சரி, அடுத்து பாருங்க, இது எப்படி இந்த கடகங்கள்லாம் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 35வது அதிகாரம் 35:22. மனோபூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர்கள் யாவரும் அஸ்தகடங்கள், நம்ம பார்க்குற அதே அஸ்தகடங்கள், பிரேஸ்லெட், காதணிகள், மோதிரங்கள், ஆபரணங்கள் முதலான சகல விதமான பொருள்களும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கிற பொன் காணிக்கை செலுத்தினார்கள். கோல்டு எங்கள் ஆலயத்தில் சேல்ஸ் வருது. அதில் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஆசீர்வாத தட்டில் கட்டாயம் கோல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஆசீர்வாதங்கிறது எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு புரியாது. நீ ஒழுங்காக இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பார். ஒரு தட்டை வாங்குறவர் ஆசீர்வாதம் கிடைக்கிறார். நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், உடன்பாடு கிடையாது எனக்கு. 22வது வசனத்தில் பாருங்க, மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீகள் அது கொடுக்குறாங்க. சரி, 25வது வசனம், ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள். ஞானம் தான் கொடுக்குறவங்க, ஞான இருதயம் இருக்கணும், மனப்பூர்வமாக இருக்கணும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இது என்ன அப்படின்னா, இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி வாசனம் சொல்லி. இதெல்லாமே யார் கொடுக்குறா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். எசேக்கியேல்
16வது அதிகாரம் 11வது வசனம். 16, 11. உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகம், கழுத்திலே சரப்பணி, உன் நெற்றிலே நெற்றிப்பட்டை, உன் காதுகளிலே காதணி, உன் தலையில் மேலே சிங்காரமான கிரீடத்தை தரித்தேன், இவ்விதமாய் பொன்னினாலும் மேலான் உன்னை அலங்கரித்தேன். இது என்ன அப்படின்னு இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்றாரு. மொசாட் கரெக்டா? அப்ப இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சார். ஆனா அந்த தேசம் என்ன பண்ணிச்சு? விக்கிரகத்துல போயிடுச்சு. விக்கிரகத்துல போன உடனே ஆண்டவர் என்ன செய்தார்ன்றதை இங்க நம்ம பார்க்கணும். சரி, அதைத்தான் ஏசாயா 3வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆரங்கள், அஸ்த கடங்கள், தலைமுக்கால் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யறாரு, பிரிச்சு தூக்கி போட்டார். ஜெபிச்சு பிடிப்பாமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பயத்தோடு ஐயா அதை நாங்கள் பெற்று கர்த்தருக்காக இதை நாங்கள் உபயோகிக்க வேண்டும் ஐயா. வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.